தென்காசி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக கூட்டணி கட்சியான புதிய தமிழகம் கட்சி வேட்பாளர் டாக்டர் கிருஷ்ணசாமி புளியங்குடி தேசிய நெடுஞ்சாலையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இதில் தென்காசி வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி, தேர்தல் பொறுப்பாளர் கண்ணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக கூட்டணி கட்சியான தேமுதிக கட்சி வேட்பாளர் நல்லதம்பியை ஆதரித்து திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுனியம் பலராமன் தலைமையில் கழக நிர்வாகிகள் பொன்னேரி பகுதியில் இருசக்கர வாகன பேரணி சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன்ராஜா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் பசிலிய நசரேத்தை ஆதரித்து மாவட்ட கழக செயலாளரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினருமான தளவாய் சுந்தரம் தடிகாரணங்கோணம், கீரிப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் செய்தார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் டாக்டர் பசுபதியை ஆதரித்து அதிமுக கொள்கை பரப்பு செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான தம்பிதுரை திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். வேலூர் மாநகருக்குட்பட்ட சார்பனாமேடு பகுதியில் நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்செல்வனை ஆதரித்து கழக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் விந்தியா பிரச்சாரம் மேற்கொண்டார். இதில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ராஜசேகர் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதில் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம், கழக அமைப்பு செயலாளர்கள், அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக கூட்டணி கட்சியான தேமுதிக கட்சி வேட்பாளர் விஜய பிரபாகரை ஆதரித்து அவரது சகோதரரும் விஜயகாந்தின் மகனுமான சண்முக பாண்டியன் விருதுநகர் பகுதிகளில் பிரச்சாரம் செய்தார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் அன்னூர் பகுதியில் நீலகிரி நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்செல்வன் முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தலைமையில் இறுதிக்கட்ட பிரச்சாரம் மேற்கொண்டார். இதில் முன்னாள் சபாநாயகர் தனபால், கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் PRG அருண்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.